தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சிலந்தி வலையில் விழும் புழுக்கள் சிக்கி மாண்டு விடுகின்றன. ஆனால் வலிமையான பூச்சிகளும் உயிர்களும் வலையை கிழித்து சிதைத்து விடுகின்றன. நமது கலைநுகர்வும் அதுபோலத்தான். செவ்வியல் கலைகளையும் மக்கள் கலைகளையும் நாம் பார்க்கும் பார்வையே பாரபட்சமானது. தமிழரின் செவ்வியல் கலையான பரதத்தோடு பறை, ஒயில், சிலம்பம் போன்ற மக்கள் கலைகளை ஒப்பிட்டு அவையும் செவ்வியலே என எடுத்து கூறுவதே இந்த நாடகத்தின் கரு. மினசோட்டா தமிழ்ச் சங்கம் பெருமையுடன் வழங்கும் ஆடற்கலை சமூக நாடகம் பழந்தமிழ் செவ்வியல் கலைகள் இதோ உங்களுக்காக. ஏய், என்னடா நீ இன்னும் பந்தல போட்டுட்டு இருக்க? நீ என்னடா தோரணத்தை கட்டிட்டு இருக்க? ஆட்டக்காரெல்லாம் எங்கடா? தப்பு கொட்டுறவெல்லாம் எங்க? வாங்க, கூட்டம் வந்துடுச்சுல்ல, திருவிழாவை ஆரம்பிக்கணும். அடடே, திருவிழா நல்லா கலக்கலா இருக்கும் போல இருக்கே. வாங்கப்பா, நம்ம போய் நிகழ்ச்சியை பார்க்கலாம். நம்ம ஊர் திருவிழானாலே பாரம்பரிய கலைகள் எல்லாம் ரொம்ப அசத்தலா இருக்கும். வாமா ரசிச்சு பார்க்கலாம். நிப்பாட்டு நிப்பாட்டு, எல்லாத்தையும் நிப்பாட்டு. பரத ஆடுறவங்க வந்திருக்காங்க. இந்த மேடையில இப்போ பரத நிகழ்ச்சி நடக்க போகுது. நான் நாட்டுப்புற நிகழ்ச்சியில ஓரமா பாங்கப்பா, ஒழுங்கா உட்காந்து கேட்கணும். ஏய், மேடையில லைட்டை போடு. என்னப்பா, அவ்வளோ அசத்தலா இருந்த நிகழ்ச்சி அதுக்குள்ள நிற்பாதிட்டாங்க. எனக்கும் ஆண்டு போல இருந்துச்சு. சரி வாங்க, நம்ம போய் பரதத்தை பார்க்கலாம். ஆமாம்மா, பரதத்தையாவது பார்ப்போம் வாங்க.
அருமையா இருந்தது. நான் கத்துக்கிட்ட பரதநாட்டியம் மாதிரியே இருந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தது. ஆமா, அதாவது தமிழி, அடைவு முறைகள் எல்லாமே ஒண்ணுதான். பரத ஆசிரியர்களை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும், அவ்வளவுதான். நான் கவனிச்சதுல மரபு கலையில இருக்க அடைவுகளும் பரதநாட்டியத்துல இருக்க அடைவுகளும் ஒரே மாதிரி இருந்தது. அதை நீங்களும் கவனிச்சிங்களாப்பா? ஆஹா, கலைகளை எல்லாம் ரொம்ப நுணுக்கமா உள்வாங்கியிருக்கம்மா. எல்லா கலைகளையும் பொதுத்தன்மையோட பார்க்கற, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு ஒவ்வொரு மரபு கலைஞர்கிட்ட இருந்தோ அவங்களோட கலைகளின் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. அதற்கு ஏற்பாடு செய்றீங்களாப்பா? நிச்சயம் நீ தெரிஞ்சுக்கணும். உடனே அவங்கள எல்லாரையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்பாடு பண்றேன். என்ன மாடன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நம்ம தமிழி அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. அடடே, அமெரிக்கால பரதக்கலையெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கு. ஓஹோ. நேத்து நம்ம ஊர் திருவிழால ஆமா, நம்ம மரபு கலைகளை பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. சரி, அதனால நம்ம மரபு கலைஞர்களை சந்திக்க ஒரு ஏற்பாடு பண்ண முடியுமா? நிச்சயமா செய்யலாம். தமிழ் அமெரிக்காவில இருந்து எல்லாத்தையும் சமமா பார்க்கிற பண்புல வளர்ந்துருக்கிறத கேட்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல பறைக்குழுவை சந்திக்கிட்டோம். வணக்கங்க. நேத்து நிகழ்ச்சி அருமையா இருந்தது. அவ்வளவு நளினமா பறைய அடிச்சுக்கிட்டே ஆடுறது ரொம்ப கஷ்டம். உங்க ஆட்டத்துல பரதத்தோட நிறைய ஒற்றுமைகள் இருந்தது, உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றீங்க? நாங்க ஆடுறது சதிர் மாதிரி இருக்கா? என்ன சொன்னீங்க? சதிரா? பரதத்தை சொல்றீங்களா? ஆமா தமிழி, மற்ற கலைகள் மாதிரி சதுரும் முன்னாடி இருந்துச்சு. சிலப்பதிகாரத்திலையும் சங்க இலக்கியத்திலையும் நாம இப்ப பரதம்னு சொல்றத சதிராட்டம் அபிநய கூத்துன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, சிலப்பதிகாரம் எந்த காலத்துன்னு சொல்ல முடியுமா தமிழி? 2ஆம் நூற்றாண்டு இலக்கியம்னு நினைக்கிறேன். அது சரிதானே? சரியா சொன்னமா. அதுல அபிநய கூத்து, களிக்கூத்து, குறவை கூத்து, குடக்கூத்து, தோற்பாவை கூத்துன்னு 11 வகை நடனங்களை மாதவி ஆடினதா சொல்றாங்க. இதெல்லாமே நம்ம மரபு கலைகள் தான். அதுல ஒன்னாதான் சதுரம் அப்பெல்லாம் ஆடப்பட்டுச்சு. இப்போ புரியுது. சதுர தான் நம்ம இப்போ பரதநாட்டியம்னு கூப்பிடுறோம். ஆமா, சரியான தகவலை சொன்னீங்க மாடன். நிறைய பேருக்கு பரதம்ங்கிறதே சதுர்ல இருந்து வந்ததுதான்னு தெரியாது. சரி, சிலப்பதிகாரத்தை பத்தி சொன்ன உடனே அமெரிக்காவில் ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அடடே, சொல்லுங்க மாடன், தமிழி, உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. சிலப்பதிகாரம் மாதவி பற்றின ஒரு நடன நிகழ்ச்சிக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நர்த்தகி, ஆட்டனத்தி? இல்ல, பெண்
மாதவி? இல்லவே இல்லை. எங்க நீங்களாவது சொல்லுங்க பார்க்கலாம். உங்களாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா? ஸ்திரீ. சிலப்பதிகார தமிழ் இலக்கியத்துக்கே ஸ்திரீன்னு பேர் வச்சாங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ஊர்ல பரதத்தை கத்துக்கிட்டு வந்த நம்ம தமிழர்கள் தான் இந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறாங்க. ஐயோ, இத மாதிரியான செயல்பாடுகள் தான் நம்ம கலைக்கு ஒரு பெரிய பின்னடைவையே ஏற்படுத்துது. பேர்ல தான் எல்லா குழப்பமும் இருக்கு. சரி, நம்ம இப்போ பறையும் சதுரும் எப்படி ஒத்து போகுதுன்னு பார்ப்போம். நிச்சயம் பார்ப்போம். தா தை தை தா தித் தை தை தா 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 தா தை தை தா தித் தை தை தா. நம்ம இப்போ பார்த்த ஆட்டத்துல மட்டும் நாட்டடைவு, மெட்டடைவு, தட்டடைவு, தட்டு மெட்டடைவு, குதித்து மெட்டடைவு, மண்டி அடைவுன்னு பல அடைவுகளை பறையாட்டக்காரர்களும் சதுராட்டக்காரர்களும் சேர்ந்து பண்ணாங்க. சதுரிலையும் பறையிலையும் ஒரே மாதிரியான அடைவுகள் தானே இருக்கு. இதுல இருந்து எது வந்தது? அது ஒரு தீவிரமான ஆராய்ச்சிக்குட்பட்டது. இத தீர்க்கமா ஆராய்ச்சி செஞ்சு ஒரு நூலே வெளியிட்டிருக்காரு முனைவர் பா. ராஜா அவர்கள். சரியா சொன்னீங்க மாடன். முனைவர் ராஜா ஐயா மினசோட்டா வந்திருந்தப்போ
அங்க இருக்க கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஆடற் கலைகளை சொல்லி கொடுத்து அதுல இருக்க அடைவுகளையும் அந்த அடைவுகளில் உள்ள நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் நம்ம தமிழி போல பரதம் கத்துக்கிட்டவங்களும் எல்லா அடைவுகளையும் ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு அறிவை பெற்றிருக்காங்க. வணக்கங்க. உங்க உதவியோட மத்த மரபு கலையின் ஒற்றுமைகளை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நீங்க உதவுறீங்களா? கண்டிப்பா உதவுறோம். அப்பா, மாடன் மாமா, நம்ம நாளைக்கு கரக கலைஞர்கள் இருக்க இடத்துக்கு போலாமா? பரத கலைஞர்களும் வரட்டும். உங்களுக்கு சம்மதம் தானே? எங்களுக்கு சம்மதம் தான். வாங்க போவோம். நிச்சயம். என்ன மாடா, பரத கலைஞர்கள் எல்லாம் கூட்டிட்டு எங்கெங்கேயோ போறியாமே, எதுக்கு இந்த வேலை? தரையில் ஆடுற இந்த நாட்டுப்புற கலையும் புனிதமான பரதநாட்டியமும் சமமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? தமிழ் கேட்கறதுனால அவங்களே விருப்பப்பட்டு வராங்க. உண்மைதானா நீங்க நான் சொல்றது? கண்டிப்பா. பரதநாட்டியம் செவ்வியல் கலை, உயர்ந்த கலைன்னு சொல்லி தான் எங்களுக்கு இந்த மற்ற மரபு கலையை பார்த்ததும் இல்லை, கற்றுக்கிட்டதும் இல்லை. தமிழே தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பையே கொடுத்துருக்காங்க. தமிழுக்கூட கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் மற்ற மரபு கலையை கற்றுக்குறோமே. என்னையா நடக்குது இங்க? ஆண்டாண்டு காலமா இருக்கிற பழக்கத்தெல்லாம் மாத்துறீங்களா? ஐயா, மாற்றம் ஒண்ணுதானே மாறாதது. ஆரம்பிச்சிட்டியா? பரதநாட்ட கலைஞர்களை பறை அடிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனேன், இப்ப கரகாட்டம் ஆடுறவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறியாமே, ஏன் உனக்கு இந்த வேலை? இல்லவே இல்லை, நாங்கள் தான் இந்த மரபு கலையை பார்க்கணுன்னு அந்த கலைஞர் வீட்டுக்கே போனோம். என்னையா ஆகுது இந்த ஊருக்கு? எல்லாம் நாசமா போகுது. ஐயா, எல்லா கலைகளும் நம்ம கலைகளே. அதை நாம தானே முதல்ல புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓ, நான் தெரிஞ்சுக்கணுமா? இதுக்கெல்லாம் ஒரு வழி கட்டுறேன். இப்ப எனக்கு ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வரேன். அப்பாடா, செவ்வியல் கலைஞர்களும் மக்கள் கலைஞர்களும் விரும்பி ஒன்னா சேர்ந்து வந்தா கூட இந்த விழாவை ஒருங்கிணைக்கிற தர்மகர்த்தா விடமாட்டார் போல இருக்குது. அட, இந்த தர்மகர்த்தாக்கு வேற வேலையே இல்லைங்க. சிண்டு முடிச்சு விடுறதுதான் இவர் வேலை. ஆமா ஆமா. சரி சரி, நம்ம அடுத்து கரகத்தையும் சதுரையும் சேர்ந்து பார்ப்போம். அசத்தலா இருக்கும், சேர்ந்து பார்ப்போம். வாங்க. பரவலடைவா இது? தையும் தத்தையும் தாஹ 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 தையும் தத்தையும் தாஹ. பாருங்கப்பா, சுற்றளவு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. Takka takkita 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 takka takkita
தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்க திம்மி தக்க தக்க திம்மி. ஆஹா, தெம்மாங்கு பாட்டு நையாண்டி மேளத்து கூட சொற்கட்டியும் வச்சு ஆடினது அருமையா இருந்தது. கரகத்துல தலையில தாங்கி ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல கரகாட்ட கலைஞர்கள் சதுராட்ட கலைஞர்கள் மாதிரியே அடைவுகளும் போட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. தலையில தாங்கி ஆடுற கரகமும் அடிச்சுக்கிட்டே ஆடுற பறையும் வேற மாதிரியான ஆட்டக்கலைகள். ஆனா சதுரும் ஒயிலும் ஒரே மாதிரி ஆட்டக்கலைன்னு எனக்கு தோணுது. ரெண்டும் ஒரே மாதிரி நளினமா இருக்கும். அந்த ரெண்டு கலைகளும் சேர்ந்து பார்ப்போமாப்பா? கண்டிப்பா, ரெண்டு கலையும் சேர்ந்து சீக்கிரமாவே பார்க்கலாம். 2ஆம் நூற்றாண்டு இலக்கியமான சிலப்பதிகாரத்துல நம்ம பழந்தமிழ் கூத்தான சதுர பத்தி நிறையவே குறிப்புகள் இருக்கு. 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்ததா சொல்லப்படுற காஷ்மீரி பண்டிட்டான பரதமுனி தான் நாட்டிய சாஸ்திரத்தை எழுதினதா சொல்லிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை தாண்டி போனா இந்தியாவில் இருக்கிற மற்ற செவ்வியல் கலைகளான கதக், கதகளி, குச்சிப்புடி, மோகினி ஆட்டம், மணிப்பூரி, சத்ரியா போன்ற எல்லா செவ்வியல் கலைகளும் அதோட இயற்பெயர்லேயே அழைக்கப்படும் போது பழந்தமிழ் கூத்தான சதுர் மட்டும் பரதநாட்டியம் ஆயிப்போச்சு. நம்ம தமிழன் தலையில நல்லாவே மிளகா அரைக்கிறாங்க. பரதநாட்டியம்ன்ற பேரு எப்போ வந்தது? அது 1932 சென்னை மியூசிக் அகாடமியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில கிருஷ்ண ஐயரும் ருக்மணி தேவி அருண்டேலும் சதுராட்டம் பரத்தையராட்டம் அப்படின்னு ஆடிட்டு வழங்கி வந்த நடனத்தை பரதநாட்டியம்னு பெயர் மாத்தி அறிவிச்சாங்க. அதனால அந்த கலை வடிவத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. சதுராட்டத்தோட பேரை மாத்தி புனிதப்படுத்துறதுனால அதனோட மதிப்பு ரொம்பவே வளர்ந்துருக்கு. அதை நானும் கத்துட்டு இருக்கேன். சரி, நம்ம இப்போ ஒயிலுக்கும் சதுருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குன்னு பார்ப்போம். நிச்சயம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, ஆண்புகள் நீயே, என் தமிழ் தாயே. வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே. தாழ்ந்திடு நிலையினில் உன்னை விடுப்பேனோ, தமிழனின் நாளும் தலைகுனிவேனோ. சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழன்னாய், தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ. கமலம் அடிக்கிய செவ்விதழால் மலக்கால் தமிழ் திருத்தென்றல் சீலர் சீலர் பால் கரும் கண்மலரால் முல்லை வெண்ணகை பால், கண்மலரால் முல்லை வெண்ணகை பால். அமையும் வண்ணங்களின் மின்னடையால் மயிலாட்டத்தினால் தளிரூட்டத்தினால் சமயம் ஒருத்திய பூஞ்சோலை என்னை தன்வசமாக்கி விட்டாள் ஒரு நாள், தன்வசமாக்கி விட்டாள் ஒரு நாள். கூடி தொழில் செய்தோர் கொள்ளை வேதத்தால் வாய்ப்பதுண்டோ தோழர்களே, வாடிடும் வேதத்தால் வாய்ப்பதுண்டோ தோழர்களே. தை 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 தை. தானானே தானானே தானே நன்னானே, தானானே தானானே தானே நன்னானே. நாடிய ஓர் தொழிலில் நாட்டார் பலர் சேர்ந்தார்,
கேடிலை நன்மை கிடைக்குமன்றோ தோழர்களே, கேடிலை நன்மை கிடைக்குமன்றோ தோழர்களே. தை 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 தானானே தானானே. பாருங்கப்பா பாய்தல் அளவு எவ்வளவு அழகா இருக்குன்னு. தானானே தானே நன்னானே. பற்பல பேர் சேர்க்கை பலம் சேர்க்கும் செய்தொழிலில் முற்போக்கும் உண்டாகும் முன்னிடுவீர் தோழர்களே, முற்போக்கும் உண்டாகும் முன்னிடுவீர் தோழர்களே. தை 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 தானானே தானானே தானே நன்னானே. தானானே தானானே தானே நன்னானே. சதுர மாதிரியே ஒயிலும் நளினமா ஒரே மாதிரி இருக்கு. வா செங்கோடா, தமிழி அமெரிக்காவுல இருந்து வந்திருக்கு. நம்ம மரபு கலைகள்லாம் பார்த்து அதோட நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுது. நீ சதுராட்டத்துக்கும் சிலம்பாட்டத்துக்கும் இருக்கிற ஒற்றுமையெல்லாம் செஞ்சு காட்டுறியா? அருமை. பாருங்க நாட்டடைவு. இப்போது வாசிக்கப்படுற இந்த இசை வந்து மகுடம் அப்படிங்கிற இசைக்கருவி. அடடே தட்டடைவு கூட இங்க இருக்கு. பரவல அடைவு தற்காப்பு கலையில கூட இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. என்ன அருமையா இருந்தது. இந்த எல்லா கலைகளுமே தனித்துவமான செவ்வியல் கலைகளே. தற்காப்பு கலை சிலம்பம் ஏன் டேக்வாண்டோ மாதிரி வளரல? டெக்வாண்டோ சிலம்பம் மாதிரியே பல பயிற்சி முறைகளை கொண்டது. ஆனால் 1959 தான் சில பயிற்சி முறைகளை எடுத்து ஒருங்கிணைச்சு இன்னைக்கு உலகம் பூரா பரவி இருக்கு. அமெரிக்காவில் ஒரு சின்ன நகரத்தை எடுத்துக்கிட்டா கூட 2-3 டெக்வாண்டோ பயிற்சி மையங்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம தமிழர்களும் மாதம் நூற்றுக்கணக்கான டாலர்களை செலவு செஞ்சு டெக்வாண்டோ பயிற்சிக்கு அவங்க பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சிலம்பமும் டெக்வாண்டோ வழியை பின்பற்றினா நம்ம தமிழர்களிடையாவது முதல்ல இந்த தற்காப்பு கலை நல்லா போய் சேரும். தமிழர்கள் இன்னும் ரொம்ப தூரம் செல்ல வேண்டியது இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. அப்பா மாடன் மாமா எனக்கு புரிய வைங்க, சிலம்பாட்டமோ பறை ஆட்டமோ எவ்வளவு தொன்மையானது? சிலம்பாட்டம் 2000 6000 ஆண்டுகள் பழமையான தற்காப்பு கலை. அதை பத்தி அமெரிக்க தற்காப்பு நூல்கள்லயே சொல்லி இருக்குன்னா பாத்துக்கோயேன். ஆமாம் தமிழி, பறை இசையோடைய பல வடிவங்கள்ல சிலப்பதிகாரம் போல உள்ள இலக்கியங்கள்லே பல குறிப்புகள் இருக்கு. அப்பனா சதிராட்டம் பறையாட்டம் சிலம்பாட்ட கலைகள் கிட்ட இருந்து கத்திருக்க வாய்ப்பு இருக்குதானே? அது சிறப்பான பார்வையோட்டம் தான் போ. சரி, அடுத்து நம்ம பறையாட்டம் எப்படி சிலம்பாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்ட கலைகள் கூட ஒத்து போகுதுன்னு பார்ப்போம். துள்ளலா இருக்க போது, வாங்க ரசிப்போம்.
இந்த ஆட்டத்துல மட்டும் எல்லா கலைஞர்களும் தட்டடைவு, தட்டு மெட்டடைவு, நாட்டடைவு, மெட்டடைவு, பரவல் அடைவு, ஏன் ஒற்றை கால் மண்டி அடைவுன்னு நிறைய அடைவுகளை சேர்ந்து அருமையா பண்ணியிருந்தாங்க. பறையாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்ட அடைவுகள் எல்லாமே சதுராட்ட அடைவுகள் மாதிரியே இருக்கே. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. யார்கிட்ட இருந்து யார் கத்துக்கிட்டா? ஆமா, யார்கிட்ட இருந்து யார் கத்துக்கிட்டா?
நம்ம தமிழர் கலைகள் எல்லாமே தனித்துவமான செவ்வியல் கலைகளே. அதை நாட்டுப்புற கலைன்னு சொல்லி அதை கொச்சைப்படுத்த வேண்டாம். இதை கொண்டாட திருவிழாவின் கடைசி நாளான இன்னைக்கு எல்லா கலைஞர்களும் ஒரே நேரத்துல ஒரே மேடையில ஆடணும். அதற்கு ஏற்பாடு செய்றீங்களா மாடல் மாமா? நிச்சயமா. நீ எல்லாத்தையும் பொதுத்தன்மையோட பாக்குறது நம்ம கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் ரொம்பவே முக்கியம். இந்தம்மா தமிழி, இதெல்லாம் உங்க ஊர்ல கொண்டு போய் வச்சுக்க. இந்த பொது புத்தி வெங்காயத்தெல்லாம் இங்க கொண்டு வராத. என்னது பொது புத்தி வெங்காயமா? இப்படியே பேசிட்டு இருங்க. உங்களெல்லாம் எத்தனை ஜென்மம் ஆனாலும் திருத்தவே முடியாது. உங்களை மாதிரி ஆட்களோட மனங்கள் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏகப்பட்ட வேலைகளை மினசோட்டா தமிழ் சங்கத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். மினசோட்டாவில் நம்ம மினசோட்டா ஸ்டேட்ஸ் ஆர்ட்ஸ் போர்ட் நமக்காக அந்த நிதி உதவி செய்துக்கிட்டு வராங்க கடந்த 8 ஆண்டுகளா. அதன் மூலயமா தான் நம்ம ஆடற் கலைகள், தவில், நாயனம் போன்ற சிறந்த மரபு கலைகளை தமிழகத்திலிருந்து ஆசான்களை கொண்டு வந்து 1-2 மாதம் பயிற்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருடமும். அதை தொடர்ந்து அந்த கலைகளை வந்து ஒவ்வொரு பேரவை விழாலையும் வந்து வெகு சிறப்பாக அரங்கேற்றிட்டு இருக்கோம். அது ஆரம்பித்தது வந்து 2013 டொரண்டோ விழாவில் வந்து தீரன் சின்னமலை வில்லுப்பாட்டு, 2014 செயின்ட் லூயிஸ் மிசோரியில் சிலம்பின் கதை தெருக்கூத்து, 2015 சான் ஹோசே விழாவில் பொய்க்கால் குதிரையாட்டம், 2016 நியூஜெர்சியில் கரகாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம் போல மரபு கலைகள், 2017 மினசோட்டாவிலேயே பேரவை விழாவை வெகு சிறப்பாக நடத்தினோம். அந்த விழாவோட கருப்பொருளே தமிழர் கலையை போற்றிடுவோம், தமிழர் மரபை மீட்டு எடுப்போங்கிறது தான். அங்கேயும் வந்து பல்வேறு மரபு கலைகளை வந்து வெகு சிறப்பாக அரங்கேற்றினோம். தொடர்ந்து மருதநாயகம் அப்படிங்கிற நாடகத்தையும் வெகு சிறப்பாக மேடையேற்றினோம். ஏன் 2019 சிகாகோ விழாவில் குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு கீழ்வன்மணி படுகொலையை பற்றின இசை நாடகத்தையும் அரங்கேற்றினோம். 2022 நியூயார்க் விழாவில் பாரிவள்ளல் தெருக்கூத்து அரங்கேற்றணும். இப்போ 2025 ராலே கரோலினா அந்த பேரவையில் பழந்தமிழ் செவ்வியல் கலைகள்ங்கிற ஆடற் கலை சமூக நாடகத்தை அரங்கேற்றுறோம். இப்படி ஒவ்வொரு விழாவிலையும் சிறப்பாக மக்கள் கலைகளை அரங்கேற்றிருக்கோம். இதோட முக்கியமான சிறப்பு என்னன்னா, இது எதையுமே வந்து அவங்க பேசின வசனங்கள் எதுவுமே வந்து ஒளிப்பதிவு செய்யாமல் நேரலையில் பேசி நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதுக்காக பதிவு செஞ்ச அந்த ஒளிக்கற்றுகள் எல்லாமே வந்து மினசோட்டா இந்த விழாவுக்காக ஒவ்வொரு கலைகளுக்காகவும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கலைகள் அப்படிங்கிறதையும் முக்கியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இது மட்டும் இல்லை, முத்தாய்ப்பா இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா நம்ம தமிழர்களுடைய கலைகள் அடங்கிய மிகப்பெரிய பதாகைகளை கிட்டத்தட்ட 120 அடி நீளமும் 20 அடி உயரமும் கொண்ட தமிழர் கலைகளுடைய பதாகைகள் மினசோட்டாவுடைய விமான நிலையத்தில் நாங்கள் வச்சிருக்கோம். நீங்கள் மினசோட்டா வந்தீங்கன்னா உங்களை வரவேற்கிறதே அந்த பதாகைகள் தான். இத பத்தி நம்ம உலகம் பூரா பரவணும்னு நியூஸ்லயே சொல்லியிருக்காங்க, கேளுங்க. பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழர் கலையை போற்றிடுவோம், தமிழர் மரபை மீட்டெடுப்போம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் கரகாட்டம், சிலம்பம், பறை இசை, தெருக்கூத்து, நையாண்டி மேளம் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் அழகான ஓவியங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மினசோட்டா தமிழ்ச்சங்கம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது. விமான நிலையத்தில் ஓராண்டுக்கு ஓவியங்கள் காட்சியில் இருக்கும் என தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் கூறினர். ரொம்ப அருமையா சொன்னீங்க. பாத்தீங்களா, உங்களை மாதிரி ஆண்களுக்காக தான் இங்க படமாவே போட்டு காமிச்சிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, எங்க கிட்ட பாகுபாட்டை பார்த்து பிரிச்சு வச்சிருக்கீங்க. தமிழர் கலைகள்ல எந்த கலையும் உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை, எல்லாம் சமம் தான். தமிழர் கலைகளும் மரபு கலைகள் தான். வாங்கப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆடுவோம். ஆமா, ஆடுவோம். அன்பு வாழ்வு கொண்ட நீவிர் இன்பமாக உண்டு வாழ்க தமிழ் வாழ்க, வாழ்க தமிழ் வாழ்க. அஞ்சிடாது தொண்டு சார்க வம்பு தாழ்வகன்று போக முனைவீர்கள் நீவீர் முனைவீர்கள். அன்பு வாழ்வு கொண்ட நீவிர் இன்பமாக உண்டு வாழ்க தமிழ் வாழ்க, வாழ்க தமிழ் வாழ்க. அஞ்சிடாது தொண்டு சார்க வம்பு தாழ்வகன்று போக முனைவீர்கள் நீவீர் முனைவீர்கள்.
முன்பு ஞாலம் வென்ற நாடு, முன்பு தீமை வென்ற நாடு தமிழ்நாடு, நாடு தமிழ்நாடு. முன்பு ஞாலம் எங்குமே விவங்க வாணிகம் செய் நாடு பழநாடு, நாடு பழநாடு. முன்பு ஞாலம் வென்ற நாடு, முன்பு தீமை வென்ற நாடு தமிழ்நாடு, நாடு தமிழ்நாடு. முன்பு ஞாலம் எங்குமே விவங்க வாணிகம் செய் நாடு பழநாடு, நாடு பழநாடு. இந்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு அளித்த பேரவை குழுவினருக்கும் கரோலினா தமிழ்ச்சங்க குழுவினருக்கும் மிக்க நன்றி. அவங்க எவ்வளவு சிறப்பா ஆடினாங்க, இதுக்காக எவ்வளவு காலம் உழைச்சிருப்பாங்க. இன்னுமே நீங்க பெரிய கரகோஷம் கொடுக்கலாம். அதுவும் நம்ம நாட்டுப்புற கலைகள், நம்ம மரபு கலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. பார்க்கும் போதே புல்லரிப்பா இருந்தது. அவங்கள பெருமைப்படுத்துறதற்காக பாரதி பாண்டி பிரசிடென்ட் கரோலினா தமிழ்ச்சங்க தலைவர், பாலா வி ராமன் கனெக்டிகட் தமிழ்ச்சங்க தலைவர், வாசு சாக்ரமெண்டோ தமிழ்ச்சங்க தலைவர், சரவணன் டெலவர் பெருநில சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவர், கார்த்திக் பெருமாள் போர்டு மெம்பர், இவங்க எல்லாரும் இவங்களை மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மினசோட்டா தமிழ்ச்சங்க தலைவருக்கு பாரதி பாண்டி பொன்னாடை பொறுத்த இருக்கிறார். ஓகே, அவங்க போடுற வரைக்கும் இவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். இது எத்தனை மாசமா உழைச்சிங்க இந்த பாட்டு? ஒரு 8 வருஷமா. ஓ மை காட், நான் கூட 8 மாசம் 8 வாரம் நினைச்சேன். 8 வாரம். இல்ல இந்த கேள்வி வந்து ரொம்ப ஆழமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அவங்க சொன்ன பட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண முயற்சி இல்லை. நாங்கள் சொல்கிற மாதிரி இது இட்ஸ் அ ரோட் மேப், ஆர்ட் ரோட் மேப். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது எல்லாத்தோட அவுட்கம் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது. அதுக்காக தான் நான் 8 ஆண்டுகள்னு சொன்னேன். கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இதை மாதிரி சொல்லிக் கொடுங்க. நாளைக்கு அவங்க அதை தான் கேரி ஓவர் பண்ண போறாங்க. ப்ளீஸ் எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுங்க. இப்போ இருந்தே நீங்களும் 8 வருஷம் உழைப்புக்கு ரெடி ஆகுங்க. ஆமாம், இதில் வந்து இன்னொரு அந்த பயிற்சி பட்டறை பற்றிலாம் சொன்னாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட அந்த 120 150 மாணவர்கள் வந்து இங்கேருந்து நம்ம மரபு கலைகளை வந்து ஒரு 15 மரபு கலை ஆசான்களை வந்து நம்ம வரவழைச்சிருக்கோம், ஆண்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து 150 மாணவர்கள் வந்து இங்கே பயிற்சி எடுத்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி எல்லா கலைகளையும் பண்ணக்கூடிய நிலையில் இருக்காங்க. நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி.